நிறுத்து நிறுத்து நிறுத்து. டேய் என்னடா பாருங்கடா, பேப்பர்ஸ் எடுங்க. போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்கடா. டேய் போலீஸ் தான். இவங்க யாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா சார். ஆமா சார். டேய் நம்ம வண்டி செக் பண்ணா அவன் பின்னாடி இருக்கிறது தெரிஞ்சிருமேடா. பேசாம திரும்ப போயிடுவோமா? டேய் இருடா, மேடத்துக்கிட்ட கிட்டலாம். செக் போஸ்ட் டைட் பண்றாங்களா? அப்படின்னா விஷாலுக்கு ஏதோ டவுட் வந்து போலீஸ் கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா அவனோட வேலையா தான் இருக்கும். இப்போ என்ன பண்றது மேடம்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வண்டிய அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாத இடத்துல ஒரு ஓரமா நைட்டு முழுக்க போட்டு வைங்க. நைட்டு ஃபுல்லா எதுவும் கிடைக்கலனா செக்கிங்க நிறுத்திடுவாங்க. அப்புறம் மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம். ஓகே மேடம். டேய் வண்டி ரிவர்ஸ் எடு, ரிவர்ஸ் எடு. இரு சுபத்ரா, எங்க போச்சுன்னு தெரியலையே. நிதானமா தேடுவோம். அது எங்க போயிட போகுது? மா என்னமாச்சு? ஏதோ தேடுற மாதிரி இருக்கு. ராகவ், அது வந்துப்பா. ராகவ், வித்யா ஆண்டி சாமிக்கு காணிக்கையா கொடுக்க வச்சிருந்த திருமங்கல்யத்தை சேஃபா இருக்கட்டும்னு இந்த பீரோக்குள்ள தான்ப்பா வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா பீரோக்குள்ள வச்சிருந்த திருமங்கல்யத்தை காணோம். கல்யாண பரபரப்புல வேற எங்கேயாவது வச்சிருப்போம். அது எங்க போயிட போகுது? நிதானமா தேடுவோம். நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. இல்ல வித்யா, இது அம்மனுக்கு சாத்த வேண்டிய திருமங்கல்யம். நான் பத்திரமா வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இப்ப நானே அதை தொலைச்சிட்டேன். ராகவ், பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? சரிம்மா. போலீஸ் எல்லாம் எதுக்குமா? இப்ப அவங்க வந்தா கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் வேணாமா? இவன் எதுக்கு இவ்ளோ பதறான்? சரி இல்லையே. ஏய் இங்க பாரு, உன் முகமே சரியில்லை. நீ எதுவும் நகை எடுத்தியா? இல்லையே, நான் எடுக்கலையே. அப்படியா? நீ எடுக்கலையா? அப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு ஓகேவா? எதுவும் பிரச்சனை இல்லையே. ஐயோ வேணாம் வேணாம், நீங்க ஏதாவது சமாளிங்க. நீ இவ்ளோ டென்ஷன் ஆகும் போதே தெரியுதுடா, இது உன் வேலையா தான் இருக்கணும். ஆமா ஸ்ரீஜா, அந்த நகை 5 கோடின்னு சொன்னாங்களா, அதான் ஆசையில. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாம எந்த சிச்சுவேஷன்ல இவ்ளோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல போய் இப்படி ஒண்ணு பண்ணி என் உயிரை எடுக்கிற. மாட்னா என்ன ஆகும்னு தெரியுமா? எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இந்த பையன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமும் யாரா இருந்தாலும் அசோக் மேல சந்தேகம் வந்துதான் ஆகும். யாரோ ஏதோ நினைச்சிட்டு போறாங்க, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா. அப்படி இல்ல, மத்தவங்களை விடுங்க. வித்யா ஆண்டிக்கே உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்திருக்காது? ஆமா ஆமா, அது இயல்பு தானே. ஐயோ மாட்டி விட்டுட்டாங்களே. ஏன்னா இது கடவுளுக்காக செஞ்ச நகை, 5 கோடி மதிப்புள்ளது. சோ இதை ஈஸியா எடுத்துக்க முடியாது. இப்ப நீ என்ன சொல்ல வர ராகவ்? அம்மா, நம்ம அசோக் அப்படிப்பட்டவன் இல்லம்மா. ஆனா இதை அவன் பண்ணலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல. முதல்ல நம்ம அசோக்கோட ரூமை செக் பண்ணிடலாம். அப்பதான் அவனுக்கு எந்த கெட்ட பேரும் வராது. ஐயோ வேணாம் ராகவ், எதுக்கு செக் பண்ணிக்கிட்டு? ஆண்டி, அசோக் இந்த குடும்பத்துல மூத்தவன். அவன் மேல இந்த மாதிரி பழி வர்றதுக்கெல்லாம் நம்ம விடக்கூடாது. அதனால அவன் ரூம்ல செக் பண்ணிடலாம். சுபத்ரா, அதெல்லாம் வேண்டாம், விடு. ஆண்டி, அப்படியெல்லாம் விடக்கூடாது ஆண்டி. அசோக்குக்கு கெட்ட பேர் வரத எங்க அத்தை என்னைக்குமே தாங்கிக்க மாட்டாங்க. என்ன, அசோக் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இல்ல வித்யா, ராகவ் சொல்றது சரிதான். நகை போனா கூட பரவாயில்ல, அதுக்கான மொத்த பணத்தையும் நானே கொடுத்துருவேன். என்னடி இது? ஆனா என் பையன் மேல விழுந்த பழிய நான் தொடச்சாகணும். நீ வா, அசோக் ரூம போய் முதல்ல செக் பண்ணலாம். அப்பதான் அவன் எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரியும். வா வா என் கூட ப்ளீஸ். ஐயோ மாட்டிக்கிட்டானே, இவனை எப்படியாவது காப்பாத்தணுமே. ஐயோ, இவன் நம்ம நினைச்சதை விட சரியான திருட்டு பயலா இருப்பான் போல இருக்கே. ஐயோ அம்மா, அது வந்துமா, நான் வெளிநாட்டுல இருக்கும்போது
எனக்கு இந்த ஹேபிட் வந்துருச்சுமா. புதுசா ஏதாவது ஒரு பொருளை பார்த்துட்டா என் கை சும்மா இருக்காதுமா. அதை எடுத்து என்னோட பேக்ல வச்சாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அப்புறம் நானே அந்த பொருளை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருவேன். சாரிமா. என்னது ஹாபிட்டா? இதெல்லாம் ஒரு ஹாபிட்டாடா? என்னடா உளற? ஆமா அத்தை, நான் படிச்சிருக்கேன். இது ஒரு வியாதி அத்தை. ஆமா, இது இருக்கிறவங்க ஹோட்டல்ல சாப்பிடும்போது அங்க இருக்கிற ஸ்பூனு, கத்தி எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது பேனா, இந்த கால்குலேட்டரு இதெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. திருடுற பொருளோட மதிப்பை பத்தி அவங்களுக்குலாம் கவலையே இல்லை. அது ஒரு ஹேபிட், அவ்வளோதான் அத்தை. அசோக்குக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு, திருடினது ஸ்பூனாவோ டம்ளராவோ இல்லாம காஸ்ட்லி ஜுவல்லா போச்சு. அவ்வளவுதான் அத்தை. அது சரி, ஆனா அசோக் வந்து இத்தனை நாள் ஆச்சு, ஆனா இந்த மாதிரி எதுவுமே வீட்ல நடந்ததே இல்லையே. அது அது எல்லா நேரமும் தோணாது. ஓ, ஏதாவது ஒரு பொருள் நம்மள அட்ராக்ட் பண்ணும்போது தான் இப்படியெல்லாம் தோணும். இந்த ஷேவிங் க்ரீமு, சாக்லேட்டு இந்த மாதிரிலாம் தான் நான் திருடி வச்சுக்குவேன். அது ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது, டெம்ட் ஆகி பண்றது, அவ்வளவுதான். ஓ, அப்போ நாளைக்கு வர்ஷினி கழுத்துல தாலி கட்டும்போது தாலிய கவனமா வச்சுக்கணும் போலயே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு தேவையான பணத்தை தான் நான் தரேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு வேலை? அவ்வளோ பெரிய மதிப்புள்ள நகையை பார்த்ததும் ஒரு சின்ன ஆசை. அதுவும் இல்லாம நான் மாப்பிள்ளையாச்சே, என் மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நினைச்சேன். அந்த பையன் இப்படி போட்டு கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ முதல்ல பேசாத. உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. நீ பண்ணின காரியத்தினால அத்தைக்கு உன் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நாளைக்கு காலையில கல்யாணம். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், இங்க பாரு, இந்த நகை எடுக்கிறது, ஆட்டை போடுறது, அப்புறம் அதுக்கு என்னமோ வியாதின்னு இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறது, இதெல்லாம் நீ அடுத்தவங்களோட வச்சுக்க. என் பக்கம்லாம் வந்துடாத. அப்புறம் இந்த சிந்தாமணி யாருன்னு உனக்கு தெரியும். இங்க பாரு, உன் தலையில இருக்கிற முடி ஒண்ணு விட அப்படியே பிச்சு எரிஞ்சிருவேன். அப்புறம் நீ மொட்டை தலையோட தான் அணியணும். புரிஞ்சுதா? 5 crore மிஸ் பண்ணிட்டேனே.